டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும்போது குழந்தைகளுக்கும் மனசு, உள்ளம் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் மனநல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட கூட்டிகிட்டு வராங்களா? அதாவது கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. எந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கனாலும் ஒரு 5-6 பிள்ளைங்க இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குழந்தை தான் இருக்குது, இல்லை 2 குழந்தைகள் இருக்குது. அதனால் இப்போ ஒவ்வொரு குழந்தையுமே முக்கியமான குழந்தையாக போயிடுச்சு. இப்போ 5 பேர் 6 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தன் சரியில்லைன்னா கூட இன்னொருத்தன் பார்த்துக்கலாம், அவனை வச்சுக்கிட்டு குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிக்கலாம், இல்லை நம்மளுடைய ஆசைகளை அபிலாஷைகளை திருப்திப்படுத்திக்கலான்னு பெற்றோர்கள் இருந்தாங்க. வீட்டுக்கு ஒன்று அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. ஒரு குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தைகிட்டே எதிர்பார்க்கறதுனாலையும் மற்றும் உங்களுக்கு நேரம் இருக்கிறதுனால அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிகள் மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உத்து கவனிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, நேரம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, தேவையும் இருக்குது. அதனால் இப்போ எல்லாருமே கவனிக்கிறாங்க. அப்படி கவனிக்கிறதுனால இப்போல்லாம் ஒவ்வொரு பேரண்ட்டுமே பெற்றோர்களுமே குழந்தைய பற்றி கவலைப்படுறாங்க. குழந்தை சரியாக வளருதா, சரியாக படிக்குமா, ஏதாவது வித்தியாசம் இருக்குதா, இது இப்படியே விட்டுடலாமா, இந்த மாதிரிலாம் பார்க்குறதுனால நிறைய குழந்தைகள் இப்போ ஆலோசனைக்கு வருது. நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நிறையா குழந்தைகள் இப்போ ஆலோசனைக்கு வருது. வைத்தியத்துக்கு வருதுன்னு எடுத்துக்க வேண்டாம், சிகிச்சை இல்லை, ஆலோசனைக்கு வருது. என் குழந்தை சரியாக இருக்குதா, நார்மலாக இருக்குதா, நார்மலாக இருக்குமா, இப்போ இப்படி இருக்குதே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெற்றோரே ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார். அது ஒரு 10 மாடி கட்டடம் அவங்க குடியிருக்கிறது. அவங்க குழந்தை ஒரு 2 வயசு தான் அந்த பையனுக்கு. அந்த லிஃப்ட்டில் போய் வரும்போது இவன் 4வது மாடியில் இருக்கிறான். அந்த லிஃப்ட் இவன் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நிற்காமல் போயிட்டாலோ, அல்லது லிஃப்ட்டை கூப்பிடும்போது நிறையா பேர் இருக்காங்கன்னு 4வது மாடியில் நிற்காமல் தொடர்ந்து மேலேயோ கீழேயோ போயிடுச்சுன்னா உடனே இவன் எச்சி துப்புறான். 2 வயசு பையன் இதை செய்கிறான். இதை பார்த்து பெற்றோர்கள் உடனே என் பையன் என்ன ஒரு மாதிரி ரவுடி ஆகிடுவானோ, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதனால் குழந்தைகளை இப்போ பெரும்பாலும் கூட்டிகிட்டு வராங்க பலவிதமான ஆலோசனைகளுக்கு. குழந்தை சரியாக பேசுதா, சரியாக வளருதா, அதாவது முதல்ல சொன்னேன் இல்லையா, மனசுன்னா அறிவு, உணர்வு, எண்ணம், இது 3மே இருக்கணும். இந்த குழந்தை நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருக்குமா, கொஞ்சம் டல்லாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பேசுறது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுது, எடுத்ததுக்கெல்லாம் பயப்படுது, யாருக்கிட்டுமே பயப்படாமல் போயிடுது, ஆம்பளை மாதிரி இருக்குது, பொம்பளை மாதிரி இருக்கிறான், இந்த மாதிரிலாம் ஒன்றொன்றுக்கும் பார்த்து கூட்டிகிட்டு வராங்க. இது இல்லாமல் சரியாக பழக மாட்டேங்குது. இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இப்போல்லாம். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், வீட்டில் படிக்கிறான், பட் மார்க் வாங்க மாட்டேன்றான். கேள்வி நல்லா தெரியும், கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்றான். நல்லா பேசுகிறான், பாடுறான், பாடுன்னு சொன்னால் பாட மாட்டேன்றான், சொல்லுன்னு சொன்னால் சொல்ல மாட்டேன்றான். இந்த மாதிரி பல காரணங்களுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதெல்லாம் நார்மல் விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதாவது மனநல பாதிப்புகளா இல்லை மனநல குறைவான்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பல விஷயங்களை இப்போ பெற்றோர்கள் நிறைய புத்தகத்தில் படிச்சுட்டு, இன்டர்நெட்டில் பார்த்துட்டு, இல்லை சினிமாவில் பார்த்துட்டு, டிவியில் பார்த்துட்டு, என் குழந்தையும் இப்படி இருக்குமா அப்படின்னு நினச்செல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ நிறைய குழந்தைகள் வந்துட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மனநல மருத்துவத்திலேயே குழந்தை மனநலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பிரிவே எல்லா ஆஸ்பத்திரிலையும் உருவாகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ குழந்தைங்க மனநோய் டாக்டர்கிட்டையோ மனநல ஆலோசகரையோ பார்க்குறது ஒன்றும் அதிசயமோ அல்லது ஒரு வியப்போலாம் கிடையாது. இப்போ நிறையா பேர் இதுக்காக வந்துட்டு தான் இருக்கிறாங்க.